friends, welcome back to கொங்குநாடு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரியாணி, அதுலேயும் சிக்கன் பிரியாணிங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மைல்டான ஸ்பைசஸோடு இருக்கிற பிரியாணி. அதுவும் எப்படின்னா சிக்கனே உங்கள் முன்னாடி வந்து நின்று என்ன சாப்பிடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 3 கப் அரிசி எடுத்திருக்கேங்க. நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடித்து அரிசியை வச்சுருங்க. அப்போ தான் நல்லா பொலுன்னு இருக்கும். இந்த அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு கலக்கி வச்சுக்கிறோம். இந்த பிரியாணிக்கு சிக்கன் எதுவுமே மேரினேட் பண்ண போகிறது இல்லைங்க, சமைக்கும் போது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம புதினா 1 கை எடுத்துக்கிறோங்க. எடுத்து அதையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பல்லாரி வெங்காயம் 2 எடுத்துக்கிறோங்க. இதையும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்க போகிறோம். 1/2 வெங்காயம் அளவுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. மீதி 1/2 வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ அந்த 1/2 வெங்காயத்தை நம்ம ஒரு ஜாரில் போட்டுக்கிறோம். இது கூட நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு 3 இன்ச் அளவுக்கு போட்டுக்கிறோம். நம்ம பூண்டு 10 பல் போட்டுக்கிறோங்க, நறுக்கி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3லேருந்து 4 போட்டுக்கலாம். இதில் மிளகு போட போகிறோங்க, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் காரம் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. ஒரு கை அளவே போடலாம், நல்லாயிருக்கும். இது கூட ஸ்பைசஸ் வந்து ஒரு பட்டை துண்டு, 2 கிராம்பு, ஒரு 5-6 மிளகு போட்டுக்கிறோங்க. அப்புறம் கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. கசகசா தான் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதில் நம்ம 3 முந்திரி சேர்த்திக்கிறோங்க. இது வந்து ரிச்னஸ்க்காகவும் ஒரு திக்னஸ்க்காகவும் தான். வேண்டாம் நினச்சிங்கன்னா விட்டுறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்திக்கிறோங்க. கல்பாசியும் வாசம் நல்லாயிருக்கும். தாளிக்கும் போது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் மாறும், அதனால் இப்போவே போட்டுறோம். இது கூட ஜாதி பத்திரிங்க, ஜாதிக்காயோட பூ இருக்கும்ல, அந்த ஜாதி பத்திரி ஒரு பீஸ் போட்டுக்கிறோம். இதில் நட்சத்திர சோம்பு 1 பீஸும், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கிறோங்க. இதில் மசாலாஸ் ரொம்ப கம்மின்னு சொன்னேன் இல்லைங்களா, அவ்வளோதான். பெரிய வாசம் கொடுக்குற மசாலா எதுவுமே இல்லை, ஆனால் டேஸ்ட் வந்து மைல்டாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போது அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அரைச்ச மசாலாவோட வாசமே கமன்னு இருக்குங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானதை பார்க்கலாம். தக்காளி, ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். அந்த ஒரு 1/2 வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறோம். தயிர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறோங்க. தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை 1, பட்டை 1 துண்டு, ரோஜா இதழ் 1/2 ஸ்பூன், மராத்தி மொக்கு 1 எடுத்துக்கிறோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டிங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும். இதில் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. கருகாத அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதில் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகணும், லைட் கலராக மாறி கேரமலைஸ் ஆகிற ஸ்டேஜ்க்கு இருந்ததுன்னா டேஸ்ட் சூப்பராக வரும். பிரியாணியில் முக்கியமான விஷயமே ஸ்பைஸஸ் எதையும் கருக விடாமல் ப்ராப்பர் டெம்பரேச்சருக்கு நம்ம தாளித்து எடுக்கிறது தாங்க. இப்போ அடுத்து இதில் தக்காளி சேர்த்திக்கிறோம். தக்காளி நல்லா ஜூஸியாக மாறணும். தக்காளி மசிய மாட்டேங்குதுன்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதங்கிடணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சேர்த்தி நல்லா கிளறணும். அந்த மசாலா எண்ணெயிலேயே வெந்து அதோட எண்ணெய் ஃபுல்லாக பிரியணுங்க. அந்த அளவுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் வதக்கியே ஆகணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு நல்லா வரும். அரைச்ச மசாலா உள்ளே ஊற்றின உடனே நீங்கள் அடுப்பு ஃபுல் ஹீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கொதிக்குங்க. அதனால் பார்த்து கிளறுங்க. கொஞ்சம் அடி பிடிக்கும் மசாலா ஊற்றுனதுக்கப்புறம். முடிஞ்ச அளவுக்கு கிளறி விடுங்க. லைட்டாக பிடிச்சிருந்ததுன்னா அது நம்ம கடைசியில் தண்ணி ஊற்றும் போது மறுபடியும் மேலே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மசாலா நல்லா சுண்டிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புதினாவை போட்டுக்கிறோம். புதினாவும் அதே மாதிரி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புதினா ரொம்ப வேகாதுங்க, கொஞ்சம் சுண்ட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிளறுனா போதும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது பார்த்தீங்களா. கிளறும் போதே ஒன்று சேர்ந்துக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே வதக்கியிருக்கோம். இதில் நீங்கள் தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அரிசி போடும்போது உங்களுக்கு தண்ணி அளவு மாறிடும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் சேர்த்திக்கிறோங்க. தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. அது ஒரு புளிப்பு கொடுக்கும், அதுக்காகத்தான்.
இதெல்லாம் நல்லா சேர்த்து கிளறிட்டு நம்ம எடுத்து கலக்கி வச்சுருந்த சிக்கன் பீசஸை உள்ளே போட்டுக்கிறோங்க. சிக்கன் பீஸ் போட்டு இந்த மசாலாலேயே நல்லா கலக்கி விடுங்க. இந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகி அந்த சிக்கன் நல்லா வேகும்போது சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடுங்க, ஆனால் மசாலாஸ் நல்லா இறங்கிக்கும். உள்ள தேவையான உப்பும் போட்டுக்கிறோம். இதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் தண்ணி விடுற அளவுக்கு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா கலக்கி விட்டுக்க போகிறோம். சிக்கன் பீசஸை டேமேஜ் பண்ணாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அரிசி, அந்த அரிசியை நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறோம். அரிசி ஊறி இருக்கிறதுனால உடையுங்க, அதனால் பார்த்து கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றுற தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. சிக்கன், அரிசி, மசாலா எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அரிசியோட தண்ணியை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஆனால் முதலையே 1 டம்ளர் அளவுக்கு மசாலா இருந்தது, அதனால் நான் 5 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கொதி வரும்போது டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா கொதிக்கும் போது டேஸ்ட் பார்க்குறப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பும் காரமும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வேகும்போது கொஞ்சம் உப்பு குறையுங்க, அதனால தான். இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். எப்போவுமே பிரியாணிக்கு அரிசியும் சிக்கன் எல்லாம் போட்டு தண்ணி கொதிக்கும் போது அரிசி சிக்கனை மூடி கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி இருக்கணுங்க. மேலே அரிசிக்கும் மேலே ரொம்ப தூரத்துக்கு தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பாடு குழஞ்சிரும். அது ஒரு அப்ராக்சிமேட் கணக்காக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதை நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிட போகிறோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். முட்டை இல்லாமல் என்னங்க சிக்கன் பிரியாணி, அதனால் 2 முட்டையை வேக வைக்க போகிறோம். நீங்களும் வேணும்னா இப்போவே வேக போட்டுருங்க. சிக்கன் ரெடி ஆகிறதுக்குள்ளே முட்டையும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குக்கரை 3 விசில் விட போகிறோங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வைக்க போகிறோம். பாருங்கள், முட்டையும் நல்லா கொதிச்சுட்ருக்கு. நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டீமும் இறங்கியாச்சு. வாங்க திறந்து பார்க்கலாம். இந்த குக்கரை திறந்த உடனே ஒரு வாசம் வரும் பாருங்கள். செம்ம வாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களால் அனுபவிக்க முடியும். இதை கிளறும் போது பார்த்து பக்குவமாக கிளறுங்க. சாப்பாடு உடையாமல் கிளறுங்க. கிளறி விட்டு முடிஞ்சால் அப்போவே ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. குக்கர்லேயே விட்டுட்டிங்கன்னா அடியில் இருக்கிற சாப்பாடு குழஞ்ச மாதிரி இருக்குங்க. அதனால தான் சிக்கன் பிரியாணியோ இல்லை எந்த பிரியாணியோ இருந்தாலும் எப்போவுமே கீழே கொஞ்சமாக அடி பிடிச்சிருக்குங்க. அந்த கொஞ்சமாக பற்றி இருந்தால் தான் இந்த சிக்கன் பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா அதை விட்டுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. பிடிக்கும்னா அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் பிரியாணி நல்லா ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சுங்க. நாங்கள் இதை நல்லா உட்காந்து அனுபவித்து சாப்பிட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு சூப்பராக சாப்பிடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கட்டும். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் உங்கள் நிறைய ரெசிபிஸ் எங்கனாலையும் போட முடியும். வேக வச்ச முட்டையை மறந்துடாதீங்க, அதையும் சாப்பிடுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.